ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனை 40% ஏறி போச்சு. அரிசி கிலோவுக்கு 15 ரூபாய் ஏறி போச்சு. ஸ்டாலின் கேட்டா சொல்லுங்க பார்க்கலாம், தெரியுமான்னு. கொல்லுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக அவர் காட்டுக்கு பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்னென்ன பேரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 தானியத்தை எடுத்துட்டு போய் இது என்ன தானி, இது என்ன தானின்னு அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற, பச்சை துண்டு பழனிசாமி பேசுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. அதிமுக அரசு விவசாயிகளை காத்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தது அதிமுக அரசு. விவசாய பம்பு செட்டுகளுக்கு மானியத்தில் பம்பு செட்டு வாங்கி கொடுத்தோம். ஒரு ஏராளமான திட்டங்களை கொடுத்த விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம விவசாய தொழிலாளிகளுக்கு கறவை மாடுகள் கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், கோழி கொடுத்தோம். எல்லாமே நிறுத்திட்டாங்க, எல்லாமே நிறுத்திட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம கறவை மாடு கொடுக்குறது உனக்கு என்னையா கஷ்டம்? அது ஏழை விவசாய தொழிலாளி, பெண் தொழிலாளி கொடுக்குறோம். ஆடு கொடுக்குறோம், அதுல உனக்கு என்ன அரசியல் கால் பிடிச்சு? கடைசியில கோழி நான் கொடுத்தேன். நான் விவசாயி, இன்னைக்கு ஆடு வளர்த்துறோம், பசுமாடு வளர்த்துறோம், கோழி வளர்த்துறோம். இதெல்லாம் விவசாய உபதொழில். அது தெரிஞ்சா தானே அவருக்கு. ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாய தொழிலாளி பத்தி ஒன்னும் தெரியாது. தெரியல, கேட்டு தெரிஞ்சாவது அதை நடைமுறைப்படுத்தப்பா. அற்புதமான திட்டம் அம்மா கூட இருந்தாங்க, அதையும் நிறுத்திட்டீங்க. நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன், பால் பண்ணைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நாளைக்கு ஒரே இடத்துல 1.25 லிட்டர் பால் அங்க கறவை மாட்டுல இருந்து கறக்குறாங்க. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. ஒரு கறவை மாடு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கறக்குது. நம்முடைய தேனி மாவட்டத்தில் இன்றைக்கு விவசாய தொழிலாளி, விவசாயிகள் கறவை மாடுகள் வச்சு பால் கறந்து இன்றைக்கு கூட்டு சங்கத்துக்கு வழங்கி இன்றைக்கு ஒரு உப வருமானமா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த பஃபலோ அந்த கால்நடை பால் பண்ணையில் இருந்த மாதிரி நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த இப்படிப்பட்ட பசுக்களை கொடுக்கணும் எண்ணி சேலம் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டில் 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் கால்நடை பூங்காவை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். இந்த ஆட்சியாளர் இந்த திட்டம் கட்டணம் கட்டி 2 வருஷம் ஆச்சு, திறக்க மாட்டாங்க. ஏங்க 1000 கோடிங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. அந்த கால்நடை பூங்கால ஆராய்ச்சி நிலையம், அங்க அந்த பசுவை அந்த கால்நடை அங்க பசு வளர்க்கிற இடத்துல அந்த கால்நடையும் நம்முடைய கால்நடை பசுக்களை இணைத்து ஒரு பசு உண்டாக்கி, கலப்பின பசுக்களை உண்டாக்கி நம்முடைய விவசாயி கொடுக்கிறோம், விவசாய தொழிலாளி கொடுக்கிறோம். 40 லிட்டருக்கு பால் கறக்கும். நீங்க 4 மாடு வளர்த்தது சரி, 1 மாடு வளர்த்தது சரி, இதுல என்னங்க தப்பு இருக்குது? அதை மூடி வச்சிருக்காரு இந்த மனுஷன். இது நியாயமா? நியாயங்களா? இதெல்லாம் வரி பணங்க. 1000 கோடி இந்த விவசாயிகளுடைய உபதொழிலாக கால்நடை வளர்க்கிற விவசாயிகளுக்கு இன்றைக்கு கறவை மாடுகள் வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு இப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை பிரம்மாண்டமான கட்டணம் கட்டியாச்சு, பூட்டி வச்சிருக்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் திரு ஸ்டாலின் அவர்களே, அந்த கால்நடை பூங்கா நாங்க திறப்போம், நீ திறக்கலாம். நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய கறவை பசுவை விவசாய தொழிலாளி விவசாயி கொடுப்பாங்க.